காய்ஸ் எங்களுக்கு வந்து பத்தலை, இன்னொன்று சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கோம். என்னது? இல்லை நானும் போதும். ஐயோ ஆமாம், அப்படியே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. காய்ஸ் பத்தலை. காய்ஸ் இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளாக கண்ணில் படம், ஆனால் வாங்கவே மாட்டோம். அப்படியேப்பட்ட ஒரு சாப்பாடு தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். ஓகேவா? நம்ம கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு இதுதான் கூகுள் மேப். ஓகே காய்ஸ் வந்தாச்சு. ஹாட் அண்ட் ரோல் எங்களுக்கும் புதுசு தான். உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஆமாம், நாமே வந்து நான் நினச்சிட்டு டிசர்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு மெனு பார்க்கும்போது தெரியுது நான்வெஜ் ஐட்டம் அது இதுன்னு இருக்குது. என்ன பேர் ஆர்டர் பண்ண வரோம்? சிக்கன் அண்ட் சீஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம். இருக்கும். ஓகே, என்ன இருக்குது? புழுவா? அதான் ரொம்ப ஆர்வப்பட்டு போகக்கூடாது. காய்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். சீஸி ரேப், சீஸி சிக்கன் ரேப். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? சீஸி நல்லா இருக்குமா? நல்லா இல்லைன்னு அவங்களும் கேட்பேன். வாங்கியாச்சு. அதாவது முதல்ல சப்ஜெக்ட் இருக்குது, ஏன்னா எனக்கே தெரியல. சொதப்பல் மன்னன் அப்படின்னு எனக்கு அவார்டே கொடுக்கலாம். ஆனால் பீஸ் லோகோ கொடுக்கலாம் அவார்டு. ஏன் நான் என்ன பண்ணேன்? ஏன்னா அவர் டைனினா டேக்குவான்னு கேட்டு இல்லை அவர் சொன்னது என்னன்னா இல்லை அப்பெல்லாம் இது பண்ணக்கூடாது. சரி சொல்ல மாட்டேன் விடுங்க. காய்ஸ் ஹாட் அண்ட் ரோல் பல தடவை பார்த்துருக்கேன், பட் இன்றைக்கி தான் நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஓகேவா? பாருங்க, தோசை மாதிரி போடுறாங்க. அவள் சுற்றுனால அது நம்ம தோசை சூடா யூஸ் ஆகாது. நம்ம கரண்ட் வச்சு சுற்றுறோம்ல, அதே மாதிரி அப்படி சுற்றின போது கரெக்டாக வருதானே பர்ஃபெக்டாக இல்லை? அதான் வரும். ஆமாம், நம்ம இப்போ சுற்றுவாங்க. இங்கே வந்து ஒரு துருக்கு தான் உங்களுக்கு. என்ன ஆர்வப்பட்டு இது உங்களுக்கு இல்லைன்ற போகிறா. ஏற்கனவே பல தடவை அசிங்கப்பட்டாச்சு. சீக்கிரம் தான் கரெக்டுதான் கரெக்டு தானே? கரெக்டுதான். இல்லை இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா எல்லாரும் ஓகே, தேங்க்யூ. பீஸில் கட்டுறீங்க. காய்ஸ் ஹாட் அண்ட் ரோல் வாங்கியாச்சு. பாருங்க காய்ஸ், சுட சுட இருக்குது ஹாட் அண்ட் ரோல். பல தடவை பார்த்துருப்போம், இப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். சுட சுட இருக்குது காய்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து இதுக்குள்ளே ஒரு கப் இருக்கா? ஓகே, ஓ கப்பு இருக்கா காய்ஸ்? இது வந்து ஷவர்மா மாதிரி தான். தள்ளி தெரியுது. ஷவர்மா ரேப்பு உள்ள சிக்கன் இருக்குது, சிக்கனும் சீஸும் இருக்குது. ஆல்ரெடி கையில் ஒட்டிடுச்சு. என் கையில் போடாமல் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஒரு பைட்டில் வராது. இதில் வந்து ஒன்றுமே இருக்காது, இப்போ தான் வரும். எப்படி இருக்க? அவ்வளோ ஒன்றும் எனக்கு பேட் டிசிஷன் எடுத்த மாதிரி பேசுறீங்க. இது ஷவர்மா மாதிரி தான் இருக்குது. நம்ம ரம்ஜானில் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கூட இல்லை. இது தெரியல, இன்னமும் ஃப்ளேவர் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட தான் தெரியும் போல கைஸ். ஆமாம், ஏன்னா இங்கே ஒன்று மேடாக இருக்குது. சீஸ் இல்லை இல்லை பீஸா. ஓகே கைஸ், ஷவர்மா மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது இது? நம்ம நார்மலாக இந்த ஸ்ட்ரீட்டில் வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. 10 வள்ளி. ஓகே, பெரிய ஸ்பெஷல் இல்லை. பெருசாக ஸ்பெஷல் யூனிக்காக அதுவுமே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணுவேன். ப்ரோ ட்ரை பண்ணுங்க. யோசிக்கிறாரு. இன்னும் வரல. அதை தான் நானும் சொன்னேன். இல்லை, ஒரு இது ஆட் பண்ணி தான் நல்லா இருக்கும். சாஸா? சாஸு இல்லைன்னா பிளாக் பெப்பர். ஆமாம், பாபிக்கு சாஸ் ஆட் பண்ணி தான் நல்லா இருக்கும். ரொம்ப பிளெயினாக இருக்குது தானே? பிளெயினாக இருக்குது, ரொம்ப இதாகலாம் இல்லை. சிக்கன் ஃப்ரை ரொம்ப ட்ரையாக இருக்கும். எப்படின்னா வந்து இப்போ எண்ணெயில் ஜூஸியே இல்லாத ஒரு சிக்கன்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், பெருசாக இல்லை. காய்ஸ் இது வந்து நார்மலாக இருக்கிறது தான். என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து அதில் யோசிச்சு எடுத்தல அப்படின்னு இல்லாமல் இது வந்து நாங்கள் போயிட்டோன்னே சூஸ் பண்ணிட்டோம் இதுதான் அப்படின்ட்டு.
இது வந்து என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10க்கு 6 தான் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 4 தான். 4. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இதோட பெஸ்ட்டாக சாப்பிடும். பட் மீடியமை விட 1 பாயிண்ட் ஓகே சொல்லலாம். பெஸ்ட்டாக இருக்குது தான் நிறையா. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த மாலில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, நல்லாவே இல்லை. ஓகே கைஸ், ஹோட்டல் ரோல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம். இதுக்கப்புறம் சாப்பிடுவீங்களா ஹோட்டல் ரோல்? சாப்பிடும் இல்லை வேணாம், அது வித்தியாசமான வேணாம் ட்ரை பண்ணலாம். வேறு ஃப்ளேவர் வந்து இது வரைக்குமே சாப்பிட்டதில்ல. இதுவே ப்ளாக் பண்ணுறது சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், நீங்கள் யாராவது ஹோட்டல் ரோல் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் இந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் சொல்லுங்கள். இன்னொரு தடவை நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் நல்லா இருக்கா அப்படின்னு. காய்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து ஒரு இடத்துல பார்க்கலாம். பாய் காய்ஸ். பாய்.